Hello guys, welcome back to my channel. நான் உங்க ரம்யா. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. So today is Saturday. So வெளிய போலாம் அப்படினு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு பிளான் பண்ணினோம் because ரொம்ப வந்துட்டு 5 days-ஆ வந்து ஒரே work. So work முடிச்சிட்டனால feel very tired. So I asked my husband to take me out. So அதனால வந்துட்டு வெளிய போலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். But time always மார்னிங்ல இருந்து ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. So அதனால வந்துட்டு ஹங்கிரியா ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே பசிக்குது. ஆனால் வந்து சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணணும் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண லஞ்ச் வந்து வீட்லேயே முடிச்சுட்டு போயிடலாம். பட் சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன பண்ணலாம், பட் லஞ்ச் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆல்வேஸ் வீக்கெண்ட் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிரியாணி மாதிரி டக்குன்னு சாப்பிடணும் அண்ட் தென் டேஸ்டியாகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ அட் த சேம் டைம் வந்து பிரியாணி மாதிரி இருக்கணும், அட் த சேம் டைம் டைம் ஆயிடுச்சு வெளியே கிளம்பணும் சில் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ வந்துட்டு பட் வெஜ், ஸோ அதுக்காக நம்ம வந்து பிரியாணி பண்ண முடியாது இல்லையா. ஸோ டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு சிம்பிளா ஒரு நல்ல ஃபீல் குட் ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு கேட்ட அவர்கிட்ட, ஸோ அவர் வந்துட்டு நீ வந்து எப்பவும் போல டொமேட்டோ ரைஸ் செஞ்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டொமேட்டோ ரைஸ் அப்படின்னாலே மை ஹஸ்பண்ட் லவ்ஸ் வெரி மச் டொமேட்டோஸ் ரெசிபிஸ். டொமேட்டோ இருந்தாலே அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி டொமேட்டோ ரைஸ் வந்து குவிக்கா 30 minutes பண்ண முடியும், பண்ணிட்டு அதை நம்ம வெளியே போயிட்டு சில் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து நான் வந்து சொல்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு குக்கர் வந்து வச்சுக்கோங்க. அந்த குக்கரில் வந்துட்டு கொஞ்சம் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு ப்ளஸ் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க பிகாஸ் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கீ வந்து 2 ஸ்பூன்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபார் நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல்காண்டி வந்துட்டு நம்ம இதை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது நல்லா வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 2 க்ரீன் சில்லி வந்துட்டு நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 க்ரீன் சில்லி வந்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்துட்டு ஹீட் ஆகி ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் ட்ரை ரோஸ்ட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து எந்தளவு ஆனியன் வந்துட்டு நல்லா வந்து ஸ்டிர் பண்ணி ப்ரௌனிஷ் கலரில் ஆகுதோ அந்தளவு வந்து ஃபுட்டு வந்து எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்துட்டு நீங்கள் ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமும் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ப்ராசஸில் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்க ஒன்ஸ் வந்து அந்த ஆனியன் வந்து ஃப்ரை ஆனதும் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டுக்குமே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன் டைம் முன்னாடி ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இன்னொரு தடவை வந்து ஆஃப்டர் ஆனியன் வந்து இதானதுக்கப்புறம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் டொமேட்டோ வந்து 2 or 3 டொமேட்டோஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். அது நல்லா வந்து ஃப்ரை ஆனது இந்த லெவல் ஜூசினஸ் வர்ற வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். ஸோ நல்லா வந்து அது வதங்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவு உங்களுக்கு காரம் வேணுமோ அந்த லெவலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 1 ஸ்பூன் ஆர் 1.5 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலான்னு சொல்லுவாங்க, அதுவுமே வந்து நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு ஊற்றிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இதோட ரா ஸ்மெல்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆகுற வரைக்கும், அந்த ரா ஸ்மெல்ஸ்லாம் போகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நல்லா வதக்கி விடுங்க. அதுவே வந்துட்டு நம்ம ஆயில் ப்ளஸ் கீ வந்து ஊற்றிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து அப்படியே பாப் அவுட் ஆகி வரும் வெளியில், எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்களே அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஊற வச்சிருக்க ரைஸ் வந்துட்டு நம்ம வந்து ஆட்
பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்துட்டு இந்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ டம்ளர் ரைஸ் வேணுமோ அவ்வளோ டம்ளர் வந்து வாட்டரில் வந்து சோக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஊர்ன அரிசியை தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் இருக்கிற ப்ராசஸில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள் எந்த லெவல் வந்துட்டு நல்ல வந்து ஆயில் அண்ட் கீ வந்து பிரிஞ்சு வருதுன்னு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 2.5 டம்ளர் ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் 4 hours. எங்கள் 2 பேருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது போல் நீங்களும் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரைஸ் வந்து சோக் பண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரைஸ் ஆட் பண்ணதும் வந்துட்டு நான் வந்து அதுக்கேற்ற வாட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டம்ளர் அப்படின்னா 4 டம்ளர் வந்துட்டு நீங்கள் வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து இது நல்லா கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் 2 டம்ளர் ரைஸ்னால் அதுக்கு ஏதோ 4 டம்ளர் வாட்டர் வேணும். ஸோ அதுபடி நீங்கள் எவ்வளோ டம்ளர் போடுறீங்களோ அதுக்கேற்ற வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விசில் வச்சுருங்க. ஸோ அரௌண்ட் நான் 2 டம்ளர் அப்படிங்கிறதுனால ஒரு 4 or 3 விசில்ஸ் வச்சா போதும். ஸோ ஒன்ஸ் விசில் வந்ததும் வந்துட்டு நம்ம எப்படி வந்து டொமேட்டோ ரைஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ விசில் வந்துச்சு. ஸோ சைட்லேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா ரைத்தா ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் கர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஆனியன் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு half of the ஆனியன் வந்து கட் பண்ணால் போதும். ஸோ அதுதான் அது கூட வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா அதுவும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து half of the ஆனியன் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வெரி ஸ்ட்ரைட்டாகவும் கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவும் அண்ட் பேரலாகவும் வெர்டிக்கலாகவும் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கர்டு எடுத்து வச்ச கர்டில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் பண்ணும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகிடும் அந்த கர்டோட. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். பிஃபோர் ஆனியன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் சால்ட் ப்ளஸ் கர்டை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆனியன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஃபார் ரைத்தாக்கு. இதுலேயே வந்துட்டு கொரியாண்டர்ஸ் அண்ட் கேரட் அண்ட் சம்டைம் பீட்ரூட் அதெல்லாம் கூட போட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே ரைத்தா வந்து வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரைஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். செம்ம ஹீட்டாக இருக்குது. வாவ், அப்படியே வந்துட்டு ஃப்ளேவரிஷாக அண்ட் தென் உதிரியாக ரைஸ் வந்திருக்கு. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே ரெசிபியை நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி குட் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம